இன்றைக்கி நம்ம இந்த கோவக்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு எல்லாமே சாப்பிட்லாம். கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய காயாக நீட்டமாக இருந்தால் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கோவக்காயை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டுக்கலாம். சாப்பிடும்போது அப்போ அந்த காய் உப்பும் சேர்ந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போது வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து சின்னதாக இருக்குது. ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கோவக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 4, பட்டை 3 துண்டு இது மட்டும் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதை போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு இந்த பட்டை கிராம்பெலாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியே போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். மீடியம் சைஸு சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம 3 தக்காளியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விடுங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த 4 தூளும் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள் இது 4ம் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போது அந்த தூளெலாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா அடிப்பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகும், அந்த தூளில் உள்ளதெல்லாம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கோவக்காயை போட்டுடலாம். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கோவக்காயும் இது கூடவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு இப்படி மூடி வச்சு இடையில திறந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாயிருக்கும். இப்போது சுட தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நீங்கள் சுட வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்.
இப்போ இதை நல்லா கொதித்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வரணும். காயும் நல்லா இப்போ சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் மிதக்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போது வெல்லம் இருக்குல்ல, நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அது போடுறேன். 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையை கூட ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வரும்போது நீங்கள் அதை போடணும். கரம் மசாலா தூளும் வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லைனா சர்க்கரை ஏதோ ஒன்று போடுங்க ஏதாவது. இது வந்து வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போது இந்த கிரேவியில் போடலாம். இது போட்டாக்கா உங்களுக்கு திக்காகும், டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது எல்லாத்தையும் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலை பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும். அது திக்காகி நல்லா வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்ச அளவுக்கு பாருங்கள் வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இப்போது இதில் கடைசியாக கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. அதாவது காஞ்ச வெந்தய கீரை இருக்கும்ல, அது 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. சிம்லேயே வச்சுருங்க அடுப்பை. பாருங்கள், சிம்மில் வச்சாக்க சுற்றிலும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.